வணக்கம். எப்பவும் போல புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வமா வந்திருக்க உங்க எல்லாரையும் இந்த புதிய விளக்க பதிவுக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். வாங்க, நாம நேரடியா விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரணமான ஒரு புராண கதை கிடையாது. இந்த பிரபஞ்சத்தையே காப்பாத்துறதுக்காக நடந்த பதைபதைக்க வைக்கிற ஒரு பழமையான மீட்பு பயணத்தோட ஆழமான அறிவியலையும் அதோட மகத்துவத்தையும் பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப விரிவாக அலச போறோம். உலகத்தையே ஒரே நொடியில அழிச்சிடக்கூடிய அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கொடிய விஷம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிக அமைதியான அதிக சக்தி வாய்ந்த ஒரு புனித நேரமா எப்படி மாறுச்சு? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரு மாபெரும் பேரழிவிலிருந்து மனித குலத்துக்கான ஒரு பேரமைதி எப்படி பிறந்தது அப்படிங்கிறது உண்மையிலேயே வியக்க வைக்கிற ஒரு பயணம் தாங்க. சரி, இது எப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். பழங்காலத்துல தேவர்களும் அசுரர்களும் மரணத்தையே வெல்லக்கூடிய அமிர்தத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டு சமுத்திர மந்தன், அதாவது பார்க்கடல் கடையிற அந்த மாபெரும் செயலை ஆரம்பிச்சாங்க. மந்திர மலைய மத்தாகவும் வாசுக்கி அப்படிங்கிற பிரம்மாண்டமான பாம்ப கயிறாகவும் வச்சு அந்த பெருங்கடலை கடைஞ்சாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். முதல்ல அமிர்தம் வரலங்க, அதுக்கு பதிலா உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆழகாலம் அப்படிங்கிற ஒரு கொடிய விஷம் தான் வெளியே வந்துருச்சு. தேவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி போய் உடனே சிவபெருமான் கிட்ட ஓடி போய் சரணடைஞ்சாங்க. அவரும் உலகத்தோட நலனுக்காக அந்த விஷத்தை எந்த தயக்கமும் இல்லாம தானே குடிக்க முடிவு செஞ்சாரு. ஆனா அந்த பதற்றமான நேரத்துல தான் பார்வதி தேவி ரொம்ப வேகமா செயல்பட்டு அந்த விஷம் உள்ள இறங்காதபடி சிவபெருமானோட கழுத்திலேயே அதை தடுத்து நிறுத்தினாங்க. இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஒரு குறிப்பிட்ட தருணம் அப்படியே உறைஞ்சு போச்சு. பார்வதி தேவி அந்த விஷத்தை தொண்டையிலேயே தடுத்து நிறுத்தினதால அந்த கொடிய விஷத்தோட தாக்கத்தால சிவபெருமானோட கழுத்து அப்படியே நீல நிறமா மாறிடுச்சு. இதனாலதான் அவரை நாம நீலகண்டன், அதாவது நீல நிற கழுத்தை உடையவர் அப்படின்னு போற்றி கொண்டாடுறோம். ஒரு மாபெரும் பிரபஞ்ச அழிவு தடுக்கப்பட்டு சிவபெருமான் இந்த உலகத்தோட மாபெரும் காக்கும் தெய்வமா மாறின அந்த அபூர்வமான நிகழ்வு இதுதாங்க. அப்போ இதுல இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது வெறும் புராண கதை மட்டும் கிடையாது, இதற்கும் நமக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. இந்த ஆழகால விஷத்தை குடிச்ச நிகழ்வும் உலகம் காப்பாற்றப்பட்ட அந்த தருணமும் நடந்த அந்த சரியான நேரம்தான் பிரதோஷ காலம். அதாவது மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் உள்ள நேரம். அன்னைக்கு உலகம் எப்படி ஒரு கொடிய விஷத்திலிருந்து காப்பாற்றப்பட்டதோ அதே பாதுகாப்பையும் அமைதியையும் நாம இன்னைக்கு பெறுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கால சாளரம்தான் இந்த பிரதோஷ நேரம். அந்த விஷம் கட்டுப்படுத்தப்பட்டு பிரபஞ்சம் காப்பாற்றப்பட்டதும் தேவர்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சிவபெருமானோட வாகனமான நந்தி தேவனுக்கு பின்னாடி நின்னு ரொம்ப நிம்மதியாவும் பயபக்தியோடும் சிவபெருமான தரிசனம் செஞ்சாங்க. அப்படி ஒரு பாதுகாப்பான புனிதமான கோலத்திலிருந்து இறைவனை தரிசித்த அந்த பழக்கம்தான் இன்னைக்கும் பிரதோஷ நேரத்துல நந்தி தேவரோட கொம்புகளுக்கு இடையில நாம சிவனை தரிசனம் செய்யற வழியாவே தொடர்ந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஏற்பட்ட பாசிட்டிவான அதிர்வலைகளை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். தேவர்கள் தங்களோட பயம் எல்லாம் நீங்கி முழுமையான பக்தியோட செஞ்ச பூஜையை பார்த்து சிவபெருமான் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அந்த எல்லையில்லாத மகிழ்ச்சியில் அவர் ஆடிய நடனம் தான் ஆனந்த தாண்டவம், அதாவது பேரின்ப நடனம். இந்த நடனத்தின் மூலமா அந்த ஆழகால விஷத்தோட மிச்சமிருந்த தாக்கமும் முற்றிலுமா விலகி பிரபஞ்சம் மறுபடியும் முழுமையான அமைதியை அடைஞ்சது. பகுதி 1: நவீன கால தீர்வுகள். இன்னைக்கு நாம பிரதோஷத்தை எப்படி கடைபிடிக்கிறோம் அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நாம எப்படி பிரதோஷத்தை கடைபிடிக்கிறோம்னு பார்ப்போம். இது நம்ம மனசை அமைதிப்படுத்துற ஒரு அற்புதமான பழக்கமா மாறிடுச்சு. முதல்ல பிரதோஷத்தை அன்னைக்கு பகல் முழுதும் விரதம் இருந்து மாலை 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ள சிவன் கோயிலுக்கு போகணும். அங்க நந்தி தேவருக்கும் சிவனுக்கும் நடக்கிற அபிஷேகத்தை பார்த்துட்டு நந்திய 3 அல்லது 9 முறை வலம் வரணும். அந்த நேரத்துல முழு ஈடுபாட்டோட ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நாம உச்சரிக்கணும். இது செஞ்சு பாருங்க, உங்க மனசு எவ்வளோ சீரா ஒருமுகப்படுது அப்படிங்கறத நீங்களே கண்டிப்பா உணர்வீங்க. இந்த வழிபாட்டுல இருக்கிற 2 முக்கியமான வகைகளை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். தினமும் மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் வரக்கூடிய நேரத்தை நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம். ஆனா சனிக்கிழமைகள்ல வர பிரதோஷத்துக்கு சனி மகா பிரதோஷம் அப்படின்னு பேரு. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. ஏன்னா கடுமையான சனி தோஷங்களையும் நம்ம முற்பிறவி பாவங்களையும் நீக்கக்கூடிய தனித்துவமான அபாரமான சக்தி இந்த சனி பிரதோஷ வழிபாட்டுக்கு இருக்கு. பகுதி 2: முழுமையான நலம். இதனால நமக்கு கிடைக்கிற 8 முக்கிய நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மன அமைதிக்கான விஷயங்களை பார்ப்போம். பிரதோஷ வழிபாடு செய்யறதால பாப நிவர்த்தி ஏற்பட்டு முற்பிறவி பாவங்கள் எல்லாம் நீங்கி நம்ம மனம் சுத்தமாகுது. இந்த மாலை நேரத்துல நாம செய்யற ஜபம் நம்ம மன அழுத்தத்தை பெருமளவுல குறைச்சு ஆழ்ந்த மன அமைதியை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம சிவபெருமானோட அருள் எப்பவுமே நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்து தீமைகளை தடுக்குது. இதோட சேர்த்து ராகு தோஷம், சனி தோஷம் மாதிரியான ஜோதிட ரீதியான தடைகளும் நிவர்த்தி ஆகுது.
நம்ம உள்மனசு அமைதி அடைஞ்சாலே வெளியில வெற்றிகள் தானா தேடி வரும் இல்லையா? மன தெளிவு இருக்கிறதால நம்ம வாழ்க்கையில ரொம்ப நல்ல முடிவுகளை எடுக்க முடியுது. இது நம்ம வேலை மற்றும் தொழில்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வருது. குடும்பத்துல அமைதியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் போது இயற்கையாகவே செல்வமும் ஐஸ்வர்யமும் நம்ம தேடி வரும். நம்ம அக அமைதியும் புற வாழ்க்கையும் ஒண்ணுக்கொன்னு எப்படி தொடர்புல இருக்கு அப்படிங்கறத இது ரொம்ப தத்ரூபமா விளக்குது. நம்ம இந்த வழிபாட்டை முடிக்கும்போது உச்சரிக்க வேண்டிய மிகச்சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு வரி இருக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதை உச்சரிக்கும்போது ஒரு ஆழமான கலாச்சார பெருமிதமும் பக்தியும் உங்களுக்குள்ள ஏற்படுறத கண்டிப்பா உணர முடியும். பல தலைமுறைகளா, பல நூற்றாண்டுகளா லட்சக்கணக்கான மக்கள் இந்த பிரதோஷ நேரத்துல இந்த வரியை தான் உச்சரிச்சிருக்காங்க. அவங்களோடு நாமும் இணைந்து ஒரு மாபெரும் காலச்சங்கிலியில இணையிறோம். இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். உலகத்தையே அழிக்க வந்த ஆழகால விஷம் எப்படி அன்னைக்கு சிவபெருமானால தடுத்து நிறுத்தப்பட்டதோ அதே போல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற விஷங்கள் எவை? அது உங்களை வாட்டுற மன அழுத்தமா இருக்கலாம், உங்க முன்னேற்றத்தை தடுக்கிற தடைகளா இருக்கலாம், அல்லது உங்களை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்குற கடந்த கால தவறுகளா கூட இருக்கலாம். இந்த பழமையான அமைதி தரக்கூடிய பிரதோஷ நேரம் உங்களோட அந்த விஷங்களை குணப்படுத்தி எப்படி உங்களுக்கு பேர் அமைதியை தரப்போகுது? இது நம்ம கட்டாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. இந்த அறிவை உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி பாருங்க. மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான ஒரு விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.